நம்ம எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இந்த எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு லீஃப் போடணும். எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். லைன் போட்டு அதை சுற்றியும் ஃபஸ்ட்டு ஷார்ப் பாயிண்ட் இப்படி 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் சைடு எவ்வளோ கேப் இருக்கோ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கணும். அந்த மாதிரி ஈவனாக போட்டு இங்கே வந்து கர்வ் மாதிரி வரணும் எட்ஜில். ஓகேவா? இதுதான் வந்து லீஃப் போடுறதுக்கு ப்ராப்பரான மெத்தட். இப்படி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எம்போஸ்டு ரோல் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எம்போஸ்டு ரோலோ இல்லை மீட்டர் கணக்கில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக நமக்கு எவ்வளோ நம்ம லீஃப் போட்டிருக்கோமோ அதுக்கு அளவு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து மேலே ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது, மேலே வந்து அந்த ஷார்ப்பான எட்ஜை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு கீழேயும் ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எனக்கு தேவைப்படுது த்ரெட்டு. ஸோ அது மாதிரி 2 சைடும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ½ இன்ச்சு அளவு நீங்களும் அளவு வச்சு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 த்ரெட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2ஐயும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டிங்களா, வச்சுட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி க்ளூவோட B7000 இந்த க்ளூ தான் நான் ஒட்ட போகிறேன். கரெக்டாக அதுக்கு நேராக கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும், ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க, நமக்கு த்ரெட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அப்ளை பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒட்டிக்கிறீங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வருது, நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டுடணும். இந்த த்ரெட்டுக்கு ஜிக்ஜாக் நீங்கள் போட்டுடணும். இல்லை நான் நல்லா போட்டுருவேன் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜிக்ஜாக் போடாமையே நீங்கள் போடலாம். இன்றைக்கி நான் வந்து ஜிக்ஜாக் போடாமல் தான் போட போகிறேன். ஜிக்ஜாக் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங்னு ஒரு டாப்பிக்கில் போட்டிருப்பேன். அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஜிக்ஜாக் போட்டிருப்பேன் உள்ள. அது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானது நீடில் வந்து த்ரெட் நீடில் தான். அதுக்கு நான் ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது நான் வந்து இங்கேருந்து எடுத்துட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டுட்டு இப்போது ரைட் சைடு ஒரு த்ரெட் எடுத்து அதை அப்படியே பேக் எடுக்கிறேன். அதை வந்து லாக் போட்டுக்கிறேன். அப்புறம் லெஃப்ட் இப்படியே மாற்றி நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? ரொம்ப இழுக்காதீங்க, அப்போ வந்து நமக்கு கேப் வந்து அதிகமாக தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஜிக்ஜாக் உள்ளே போடாமல் போட்டதுனால மேலே இந்த மாதிரி த்ரெட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜிக்ஜாக் போட்டு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இப்படி போட்டுட்டீங்க ஆனால் எனக்கு இப்போ த்ரெட் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு நீங்கள் இப்படி மேலே அவுட்லைன் கொடுத்துருங்க. நீங்கள் அவுட்லைன் இது கொடுக்கலினாலும் பீட் ஒர்க்கு கொடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. எண்டு நாட்டும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கலரையே நீங்கள் அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். எண்டு நாட் போட்டவங்க நீங்கள் மேலே பீட் ஒர்க், கட் ஒர்க்கு, எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் கட் பீட் ஒர்க்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சேம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நார்மலான ஒரு லீஃப் ஃபில்லிங்கில் வந்து எம்போஸ்டு ரோப் இல்லாமல் பண்ணியிருப்பீங்க. இது வந்து எம்போஸ்டு ரோப் வச்சு நீங்கள் பண்ணுறதுனால நல்லா எடுப்பாக நல்லா ஒரு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மித்தபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது.
நல்லா எடுப்பாக உங்களுக்கு காட்டும் அப்படின்னு வைங்களேன். ஸோ அதுதான் நமக்கு வேணும், நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், அது நம்ம அழகாக தெரியணும் அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லியிருந்தாலே அந்த சென்டரில் இப்படி த்ரெட் வரதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறேன். உங்களால் முடிஞ்சால் இப்படி கட்டர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை எக்காரணத்தை கொண்டு கட் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான். அப்புறம் எல்லாமே த்ரெட்டு தூக்கிட்டு இருக்கும். இப்போது மேலே ரொம்ப அதிகமாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி நீடியில் வந்து உள்ளே வந்து இப்படி சொருகணும். பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட் சைடு திருப்பினீங்க அப்படின்னா த்ரெட்டெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இது வந்து நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான் இது. ஓகே, இந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு த்ரெட்டு தெரியுதோ சின்ன சின்னதாக அங்கெல்லாம் நீங்கள் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மேலே வந்து அந்த த்ரெட்டை வந்து கவர் பண்ணிக்குவோம். அதை வந்து தள்ளி விட்டுட்டு தான் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எதுவுமே தெரியாத மாதிரி கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது த்ரெட்டு மேலே தெரியுதுங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ அவ்வளோதான். எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. எம்போஸ்ட் வச்சு ரோப்பும் ஃபில் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங். இவ்வளோ தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.